என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன். மனுஷ ஆவி இருக்குதா? அது மனுஷன் என்னெல்லாம் யோசிக்குதோ அதெல்லாம் செய்யுது, பேர் மனுஷ ஆவி. பிசாசின் ஆவி என்ன பண்ணும் தெரியுமா? பிசாசு யோசிக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும். ஆனா இங்க ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் பரலோக தேவனுடைய ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிர் அடைவீர்கள். அடுத்தது சொல்றாரு, நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். முதல்ல ஆவியை வைப்பார், அவருடைய ஆவிய. அடுத்தது அவருடைய காரியங்கள் என்னது? இந்த தேசத்திலே என்னை நிலைநாட்டுவார். முதல்ல ஆவியை வைத்தவர் நம்மை குடியிருக்க தேசத்திலே வைப்பார். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அவர் சொல்லுகிறார் என்று சொல், ஜனங்களை பார்த்து சொல் என்கிறார். ஏன் தெரியுமா? ஆவியை வைப்பேன்றாரு. அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் உலர்ந்து போய் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சுவாரஸ்யமான ஆண்டவரை தேடி ஆண்டவரிடத்திலே ஓடி வருகிறதற்கான காரியங்கள் இல்லாமல் இருந்தது. அவர்கள் எதையோ ஒன்றை சுத்தமா இழந்து, என்ன சிஸ்டர் வாழ்றீங்க? ஏதோ வாழ்றேன் பாருங்க. வாழணும்ல, அதுக்காக வாழணும்ல, வாழ்றேன் அவ்வளவுதான், என்ன ஒண்ணு சந்தோஷமே இல்லை. அப்படி இருந்தாங்களாம் அந்த ஜனங்கள். அவர்களுடைய வாழ்க்கை உலர்ந்து போய் கிடந்ததாம். அது பேர் தான் உலர்ந்த வாழ்க்கை. கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, ஏதோ இருக்குது, இத பண்றதுக்கு பேசாமே இருந்திருக்கலாம். கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம இருந்திருந்தா கூட நல்லா இருந்தது. அது அப்ப பண்ணும்போது நமக்கு தெரியாது இல்ல. அதுக்கு பிறகு வருகிற பிரச்சனைகள் தானே நமக்கு என்ன பண்ணுது? விரக்தியை கொண்டு வருது. எல்லாரும் நல்லா இருப்போம் தான் பிள்ளைங்கள் வராங்க. ஆனா பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வருகிறதான பிரச்சனையில மனம் உலர்ந்து போகுது இல்ல. அப்படி இருந்தாங்களாம் ஜனங்க, உலர்ந்து போய் கிடந்தாங்களாம். இன்னைக்கு இந்த மாதத்துல நம்முடைய உலர்ந்து போன வாழ்க்கைக்குள்ளே தேவன் வர விரும்புகிறார். நம்முடைய உலர்ந்து போன வாழ்க்கைக்குள்ளே தேவன் வரும்படியாக விரும்புகிறார். எந்த பகுதியெல்லாம் உலர்ந்து போய்க்குது சொல்லுங்களேன்? நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரம் உலர்ந்து போய் கிடக்குதா? ஒரு முன்னேற்றமே இல்ல பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் உலர்ந்து போய் கிடக்குது. குடும்பத்துல ஏதோ ஒரு வியாதி, குடும்பம் உலர்ந்து போய் கிடக்குது. இப்படி விரக்தியான வாழ்க்கையில இருந்தவர்கள் தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள். அடிமைப்படுத்தப்பட்டு ஆண்டவரே அப்பா அந்த பாபிலோன் தேசத்திலே சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். உலர்ந்து போன ஒரு வாழ்க்கை, எங்கேயோ ஒரு சிறை இருப்புக்குள்ள இருக்கிறது போல் இருக்கிறது. அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கை மிகவும் உலர்ந்து போய் கிடக்கிறது. அந்த நேரத்துல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் என்று. ஹல்லேலூயா. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நீங்கள் உயிர் அடைவீர்கள். இந்த மாதத்துல எந்த பகுதி உலர்ந்து போயிருக்குதோ அந்த பகுதியை ஆண்டவர் உயிர் அடைய வைக்க விரும்புகிறார். இது அவ்வளவுதான், இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்றோம்ல, இனி இதுல ஒரு மாற்றம் வராது. இது இப்படியே இருந்து நான் வாழ்ந்து என் வாழ்க்கையை முடிக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல,
அந்த பகுதி இந்த மாதத்திலே உயிர் அடையும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எந்த கர்ப்பம் இனி செத்து போச்சுன்னு சொல்றோமோ அந்த கர்ப்பங்களை உயிரடைய பண்ண என் ஆண்டவர் விரும்புகிறார். எந்த வாழ்க்கையில விரக்தி மாறி மாறி எனக்கு என்ன வருகிறது, சரீரத்துல பலவீனங்கள் வருகிறது, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை பிசாசினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறது. கானானிய ஸ்திரீ வந்த ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் பிள்ளையினுடைய வாழ்க்கை உலர்ந்து போய் கிடக்குது, என் பிள்ளை பிசாசால பிடிக்கப்பட்டு கிடக்கிறான்னு சொல்றா. நீங்க வந்து எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறான். ஒரு வார்த்தையாவது சொல்லுங்க ஆண்டவர். ஆண்டவர் அமைதியா இருக்கார், திரும்ப விடாம கேட்டுட்டே இருக்கிறா. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளையின் நிமித்தம் இவளுடைய வாழ்க்கை உலர்ந்து போய் கிடந்தது. இதே மனதுல போட்டு குழம்புது இல்ல, ஒரு பிரச்சனை பயங்கரமா வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணுது, நம்மள சந்தோஷமா இருக்க விடுதா? அப்படியே ஒரு செத்தவர்களை போல நம்மளை மாற்றி விடுகிறது. நம்முடைய முக ரூபத்தை மாற்றுகிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பகுதிகள் உயிர் அடையும். அந்த பகுதியில் இருக்கிற அந்த கானானிய ஸ்திரீக்கு நீ போ, உன் மகள் சொஸ்தமானால் சுகமானான்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்கு போனா பேய் ஓடி உட்கார்ந்துக்குது. புள்ள கட்டில ஏறி உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கான். வீட்டுல ஆக்ரோஷமா கத்திட்டு இருந்த புள்ள அமைதி ஆயிடுச்சா? அதுதான் உயிரடைய பண்ணுகிறதான வார்த்தைகள். உயிரடைய பண்ணுகிற ஆவி அவரிடத்திலே இருக்கிறது. கூக்குரல், வீட்டிலே எப்ப பாரு சத்தம் போட்டு கூக்குரல் இட்டுக் கொண்டு இருக்கிற எல்லா கிரியைகள் முடக்கப்படுவதாக ஆண்டவர். எங்கள் ஆவியை, உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ளே வைங்க, அப்பொழுது இந்த மாதத்திலே நாங்கள் உயிர் அடைவோம். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த மாதத்திலே எங்களை உயிர் அடைய பண்ணுகிற கிருபையை பெருக பண்ணும். எங்களுடைய போக்கிலே வருகளே உடைய கரம் இருக்கட்டும். எங்களுடைய இந்த மாதத்திலே ஆண்டவரே, இந்த 9 கனிகளிலே எந்த கனி இச்சையடக்கம் இல்லை, அது கொடுங்கப்பா. நாங்க எப்பவும் சந்தோஷமா இல்லையா, அது கொடுங்க. இல்ல எதுவுமே இல்ல, இந்த 9ல எதுவுமே இல்ல ஆண்டவரே, என்கிட்ட இல்ல, நானும் ஆண்டவரே நீங்க கொடுங்கப்பா, எங்களை உயிரடைய பண்ணுங்க. இப்படி ஆவி எங்களுக்குள்ளே வைப்பேன் என்று இந்த மாதத்துல வாக்கு பண்றீங்களே, உடைய பரலோக ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இறங்கி வரும்படியாக இந்த காலை வேளையில ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ ரியாக்கமானமல துரலர நகமணியா சகதரடமே தேல ரடகன மௌதர டபியம் கரபல பௌதனா ரீபா லாபா சந்தல பௌதனா ஆவியானவரே, உடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த ஜெப கூடுகையில எல்லார் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எந்த பகுதி உங்களுடைய வாழ்க்கையில உலர்ந்து போய் கிடக்குதோ அந்த பகுதியை மட்டும் சொல்லிடுங்க. சொல்லிட்டு ஆண்டவரே உயிரடைய பண்ணுங்கன்னு கேளுங்க. கடன் பிரச்சனை மாறி வாழ்க்கை உயிரடையட்டும். வருமானத்திலே மாற்றம் வந்த வாழ்க்கை உயிரடையட்டும். இந்த உமக்கு இன்னும் நாங்க நிறைய கொடுக்கணும். இந்த மாதத்துல எங்களுடைய பொருளாதார கட்டுகளிலே நீர் விடுதலையை கொடுத்து உயிரடைய பண்ணுங்க ஆண்டவரே. அப்ப அந்த மாதத்துல நாங்க நிறைய உமக்கு கொடுக்கணும், நாங்க நிறைய ஜெபிக்கணும், நாங்க நிறைய மாறணும். இந்த 9 கனியில எந்த கனி இல்லையோ அந்த கனி, அந்த அந்த பரிசுத்தமான தேவனுடைய குணாதிசயங்கள், கனி என்றால் குணங்கள், இந்த குணங்கள் வரணும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் எங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கும். உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ள வைக்கும் போது நாங்கள் உயிரடைவோம் ஆண்டவரே. உலர்ந்து போய் கிடக்குதுப்பா. யோபினுடைய வாழ்க்கை உலர்ந்து போய் கிடந்தது. 42வது அதிகாரத்துல யோபு இழந்ததை கர்த்தர் இரட்டத்தனையாய் தந்தள்ளினார். அதுக்கு ஒரு நாள் வந்தது. அந்த மாதம் இந்த மாதமா இருக்கட்டும் அப்பா. கேளுங்களேன், ஆண்டவர் எங்களை உயிர்ப்பிக்கிற மாதமா இந்த மாதம் இருக்கட்டும். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள், நீங்கள் உயிர் அடைவீர்கள், நீங்கள் உயிர் அடைவீர்கள்.
மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ஆண்டவரே, நாங்கள் சொல்லுகிறோம், இந்த வார்த்தையை நாங்கள் கூறுகிறோம். குடும்பங்களுக்கு நேராய், வீடுகளுக்கு நேராய், எந்தெந்த பகுதியில என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உலர்ந்து போய் கிடக்கிறது, இல்ல என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரிவினையின் கட்டு என் குடும்பத்தில உள்ளவர்களுக்கும் எனக்கும் ஆண்டவரே ஒரு சமாதானம் இல்லை ஆண்டவரே என்ற ஆண்டவரே, அந்த கனி எங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருந்தால் இந்த காலை வேளையில் அதிலே உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்குவதாக. மறுபடியும் எங்கள் உறவுகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, எங்களுடைய பொருளாதாரங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள்ல நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பலன் இருக்குது. இந்த முதல் தேதியில நீங்க ஜெபிக்கிற ஜெபம், கர்த்தர் அனுப்புகிற வார்த்தை, இதெல்லாமே எடுத்து வைத்து நோட்ஸ் எடுத்துட்டு வர்றதில்ல, அப்பைக்கப்ப கர்த்தர் கொடுக்கிறது தான். மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். உயிரடையாம இருக்குதுப்பா, ஏதோ விரக்தியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம்பா. அதெல்லாம் போய் சந்தோஷமான வாழ்க்கை, கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையை இந்த மாதத்துல ஆண்டவர் பெருக பண்ணுவார். இது வந்துட்டா நான் சந்தோஷமா இருப்பேன், அது வந்துட்டா சந்தோஷமா இருப்பேன், எனக்கு இது ஒண்ணு கிடைச்சிட்டா போதும் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மேலதான் உங்க கவனம் இருக்குமே தவிர, அது வந்த உடனே அது வேற மாதிரி பிரச்சனையை கொடுக்கும். பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை பிரச்சனை, பிள்ளை இருக்கிறவங்களுக்கு பிள்ளைய பிரச்சனை. நிறைய பேர் இருக்கிறோம் அந்த மாதிரி. பிள்ளைங்க இல்லாதவங்களுக்கு பிள்ளை இல்லைங்கன்னு பிரச்சனை, பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்களே பிரச்சனை. எப்படி பாத்தீங்களா? நம்ம நினைக்கிறோம் இதை அடைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிடும். இல்லைங்க, அவர் ஆவி எனக்குள்ள வச்சாதான் எல்லாமே கிடைக்கும். உம்முடைய ஆவி எனக்குள்ள வரட்டும் அப்பா, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். அதுதான் ஆண்டவர் முதல் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட். அப்புறம் தான் நீங்க உயிரடைய முடியும்ன்றாரு. அதனால இந்த மாதத்துல அதிகமா ஆண்டவருடைய ஆவியானவருக்காக ஜெபம் பண்ணுவோம். அதிகமா ஆண்டவருடைய ஆவியை எங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக்குங்க ஆண்டவரை. உம்முடைய ஆவியின் அபிஷேகம், அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னது போல அந்த ஆவியின் அபிஷேகத்தை இந்த மாதத்துல எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய சிந்தையில, எங்களுடைய கண்களிலே, நாவிலே, எங்களுடைய குணாதிசயங்களிலே ஒவ்வொன்றிலும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நீ மிகவும் பிரியமானவன். நீ ஜெபிக்க தொடங்குகிற பொழுதே கட்டளை வெளிப்பட்டு விட்டது என்ற வார்த்தைக்கு உரியவர்களா எங்களை மாற்றுங்க. எப்படி? அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்களா எங்களை மாத்துங்கப்பா. தானியேல் மட்டும்தான் அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் அல்ல, நாங்களும் வாழ்ந்தால் எங்களையும் அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாய் நீர் மாற்றி விடுவீர். ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுவார், ரெஜினா நீ மிகவும் பிரியமானவன். அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல ஆண்டவருடைய வாயிலிருந்து வரணும். மனுஷன்ட்ட நடிச்சு என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம். கர்த்தர்ட்ட எல்லாம் நடிச்சு கிடிச்செல்லாம் வாங்க முடியாது. உள்ளத்தையும் உள்ளின் திரியங்களையும் ஆராய்கிறவர். ஏற்கனவே நான் சொல்லிட்டே இருப்பேன், நடிகைங்கெல்லாம் இங்க எல்லாம் செல்லுபடி ஆகாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவர்கிட்ட எல்லாம் நடிக்கிறதெல்லாம் செல்லுபடியே ஆகாது. வாழணும், வாழ்ந்து காட்டணும். அப்பதான் ஆண்டவர் அதுல அந்த வார்த்தையை சொல்லுவார். தானியேலை மாதிரி வாழ்ந்து காட்டணும், உயிர் அடையணும். இந்த மாதத்துல இந்த கிருபைகளை ஒவ்வொருவர் மேலும் பொழிந்தருங்கப்பா. ஒவ்வொருவர் மேலும் பொழிந்தரணும், ஒவ்வொருவர் மேலும் பொழிந்தரணும், ஒவ்வொருவர் மேலும். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரை ஏன் மேல இந்த மாதத்துல உமக்கு பிரியமானவள், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தட்டும். உமக்கு பிரியமானதை செய்ய. எதெல்லாம் ஆண்டவர் பிரியம் இல்லையோ அதெல்லாமே இப்ப நம்மளுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிடிக்காததெல்லாம் செய்வீங்களா, இல்ல அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வோமா? நம்ம பிள்ளைங்களை நமக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைங்களுக்கு டெய்லி காலையில எந்திரிச்சோன்னு எந்த டிஷ் எல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் செஞ்சு கிச்சன்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து ஹால்ல வைப்போமா, டைனிங்ல வைப்போமா? இது பிடிக்காது, இது பிடிக்காது, என் பிள்ளைக்கு தயிர் பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கோ. டெய்லி தயிர் சாதம், தயிர்ல பண்ற காய்கறிகள் இவைகளை செய்வோமா? மோர் குழம்பு அந்த மாதிரி செய்வோமா?
என்ன பண்ணுவோம்? டிஷ்ஷ மாத்துவோம். மாத்துவோமா இல்லையா? டிஷ்ஷே மாத்திருவோம். ஐயோ இது பிடிக்காது, இது செஞ்சா நம்ம மட்டும் தான் சாப்பிடுவோம், என் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? அந்த டிஷ்ஷே மாத்துறோம். அப்ப ஆண்டவருக்கு பிரியம் இல்ல ஒரு காரியம், ஒரு குணம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னா நம்ம மாறணுமா இல்லையா? நம்ம மாத்தினாதான் கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருப்பாரு. என் பிள்ளைக்கு பிடிக்காததையே டெய்லி கொண்டு வந்து செஞ்சு வச்சேன்னா வேணும்னே பண்றீங்களா? எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வேணும்னே இதை என்ன பண்றீங்களா? இந்த டிஷ்ஷ பண்ணி பண்ணி கொண்டு வந்து வைக்கிறீங்களா? நீங்களே சாப்பிடுங்கன்னு என்ன பண்ணுவாங்க? கோபத்துல போயிட்டே இருப்பாங்க. அதே போலதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் ஆண்டவர் போயிட்டே இருப்பாரு. யார் பிரியப்படுத்துறாங்களோ அவங்ககிட்ட போயிருவாரு. ஆண்டவர் எங்களை இந்த மாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. எனக்கு தெரியலப்பா, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்றது எனக்கு தெரியல. பிள்ளைகள் பெற்று 25 வயசு ஆகுற வரைக்கும் என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கலன்றது தெரியலன்னா தப்பு யார்கிட்ட இருக்கு? பிள்ளைங்கிட்ட இருக்குதா நம்மகிட்ட இருக்கா? நம்ம தான் வளர்க்கிறோம், நம்ம தான் எல்லாம் பண்றோம், நம்ம தான் சர்ச்சுக்கு போறோம், நம்ம தான் ஆலயத்துல போய் வசனம் கேட்கிறோம், நம்ம தான் 24 மணி நேரமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். இங்க கேட்கிறோம், சர்ச்சில் கேட்கிறோம், யூடியூப்ல போட்டு கேட்கிறோம், எல்லா இடத்துலயும் போய் கேட்கிறோம். ஆனா இன்னும் எனக்கு கர்த்தருக்கு பிரியமானது எது என்று தெரியவில்லை. அப்படி என்றால் குற்றம் யாரிடத்தில் இருக்கிறது? என்னிடத்தில் தான் இருக்கிறது. என் ஆண்டவருக்கு எது பிடிக்கல அப்படின்றது எனக்கு தெரியல, எது பிடிக்கும் என்பது எனக்கு தெரியல அப்படின்னா குற்றம் என்னிடத்தில் தான் இருக்கிறது. ஏன் நான் பல காரியங்களில் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்கும், இதை நீ செய், இதை நீ செய்யின்னு சொல்லும் போது நான் செய்யாம பிடிக்காததையே செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் எப்படி தேவன் என்னுடைய வாழ்க்கையில பிளஸிங்கையும் அவருடைய வல்லமையும் அவருடைய கிருபைகளையும் அவர் எனக்கு அருளி செய்வார். அதனாலதான் தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டார், நீ மிகவும் பிரியமானவன் தானியேலே. இந்த மாதத்துல ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் செய்ய, அதை முதல்ல தெரிந்து கொள்ளணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஜப கொடுகையை வச்சிருக்கோம். எனக்கு ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்கும் தெரியவே தெரியாதுங்க அப்படின்னு சொன்னா மிஸ்டேக் நம்மகிட்ட தான் இருக்கு, ஆண்டவர்கிட்ட இல்ல. இன்றைக்கு தெரியணும் நமக்கு. என் புள்ள கேட்பான், எனக்கு இத்தனை நாள் இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இதையே செய்து வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? முதல் நாளே சொல்லிட்டேன் நானு இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இதையே செஞ்சா அப்ப என்ன பண்ணுவான்? அவன் நம்ம மேல கோவப்படுவாங்களா மாட்டாங்களா? கணவன் கோவப்படுவாரா மாட்டாரா? அது மாதிரிதான் சாப்பிடாம போயிட்டே இருப்பாங்க. அதே போலதான் இயேசுவும் போயிடுவாரு. நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த மாதத்துல எவ்வளவு தேவனுக்கு பிரியமானவனாய் நான் வாழ 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 விரும்புகிறனோ அர்ப்பணிக்கிறனோ அந்த அளவிற்கு தேவன் நீ ஜெபிக்கும் போது, நீ வேண்டிக் கொள்ளும் போது, நீ விண்ணப்பிக்கும் போது, நீ கண்ணீர் விட தொடங்கும் போது என் கட்டளை பிறந்து விட்டது, உன் ஜெபங்களுக்கு பதில் இருந்தான் கொண்டு வந்து கையில கொடுப்பாரு. எனக்கு நீ மிகவும் பிரியமானவள். எப்படிப்பா என் ஜெபத்துக்கு உடனே பதில் வருது? நீ மிகவும் பிரியமானவள் மகளே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவள். எப்படி நான் உமக்கு பிரியமானவளா மாறினேன்? நீ எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறல்ல, எனக்கு இந்த குணம் பிடிக்கலன்னு சொல்லி வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இந்த கசப்பு பிடிக்கல வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இந்த நெருக்கங்கள் பிடிக்கல வேண்டாம் ஆண்டவரே, நான் அடுத்தவர்களை பத்தி காசிப்பிங் பண்றது பிடிக்கல வேண்டாம் ஆண்டவரே, அதையெல்லாம் நீ விட்டுட்டு 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 என் அப்பாவுக்கு பிடிக்காது, என் பரலோக தகப்பனுக்கு பிடிக்காது 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 பிடிக்காது, இந்த காரியங்கள் எல்லாம் பிடிக்காது, அவருக்கு இது பிடிக்காது 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 என்று வெளியே வரப்பாரு. அப்ப நீ எனக்கு மிகவும் பிரியமானவளாய் மாறுகிறார். நீ பிரியமானவளாய் மாறும்போது உன் ஜெபங்களுக்கு பதிலை உடனடியாக 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 நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே நீ பல வருடங்களா இதுவரை ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இந்த மாதத்தில் அவருக்கு பிரியமானதை செய்து பாருங்க. கர்த்தர் சொல்லுவார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். இந்த மாதத்திலே உங்கள் கர்ப்பங்கள் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கை, உங்கள் சூழ்நிலை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைபாடு எல்லாம் உயிரடையும் என்று ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு விலையேற பெற்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். பிடிக்காததை இந்த மாதத்திலிருந்து எடுத்து போடுவோம், பிடிச்சதை செய்ய ஆரம்பிப்போம். அவருக்கு எது பிடிக்கும் சொல்லி தரதுக்கு தாங்க இந்த ஜெபக்கூட்டு. சிம்பிளா ஒரே வரியில முடிச்சிட்டேன். அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு சொல்றேன் பாருங்க, பைபிள்ல இருந்து எடுத்து, அதுக்குதான் இந்த ஜெபக்கூடுங்க. அது நடந்துருச்சு அப்படின்னா கர்த்தர் செய்யறது உறுதி, அத மாற்றமே இருக்காது. இந்த ஒரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் அப்படி உயிரடைகிற மாதமாய் மாறட்டும்.
இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, எல்லாரும் மியூட் எடுத்துட்டு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை கற்றுத் தாரும் இந்த மாதத்திலே. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள், நீங்கள் உயிர் அடைவீர்கள்.